பைத்தான் போடுங்க, என்டர் கொடுங்க. ஃபஸ்ட்டு வர இதை தொடுங்க. ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணதையும் இப்படி தான் வரும். டவுன்லோட்ஸுங்கிறதுக்குள்ளே போகிறோங்க, ஆல் ரிலீஸ் இருக்கும், அதை கொடுங்க. கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட்னு இருக்கும், இதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பைத்தான் ஐடிஎல்னு இருக்கும், 4 இது டவுன்லோட் ஆகும். பைத்தான் ஐடிஎல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸில் போகுங்க, நியூ ஃபைல் கொடுங்க. இப்போது இந்த ஃபைலை ஒரு இடத்துல சேவ் பண்ணுங்க. நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேசிக்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பேசிக்ஸில் பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்டேஷன் ஏதாவது டைப் பண்ணிக்கோங்க, மறுபடியும் டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரன் கொடுத்தீங்கன்னா ஜோதிக்குன்னு டைப் ஆகும். இங்கே என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அது வந்து டைப் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேரியபிள் க்ரியேட் பண்ண எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போது ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஏ ஈக்குவல் டு ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பிரிண்ட் ஃபங்க்ஷனில் போயிட்டு ஏன்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணால் இந்த ஏ வந்து இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அது இதில் பிரிண்ட் ஆகும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பண்ண ஜோதிக்கு இங்கே பிரிண்ட் ஆகும், அப்புறம் ஹாய் ஹவ் ஆர் யூன்னு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி நிறைய இது பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம் ஈக்குவல் டு ஜேஓ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகாது, எரர் காமிக்கும். பாருங்கள், அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ எரர் காமிக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் ஆஃப் பண்ணலாம். கால்குலேட்டர் ஆப் கூட இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் இது பண்ண போகிறோம், பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் அப்படின்னு இருக்குது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு மேலே ஏ ஈக்குவல் டு ஐ எம் ஏ மை நேம் இஸ் ஜோதிக்.
அப்படின்னு கொடுத்து நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த print ஃபங்க்ஷனில் ஏன்னு கொடுத்துடலாம். print ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா len லென் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஏன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ரன் பண்ணிங்கன்னா 17 வரும். அதாவது என்னன்னா எம்முக்கு வந்து 0, ஒய் 1, ஸ்பேஸுக்கு 2, இந்த மாதிரி. இப்போது இந்த மாதிரி இருக்குது. இப்போ பிரிண்ட் குறிப்பிட்ட இது மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் ஏ இந்த ப்ராக்கெட் 1 ப்ராக்கெட் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். பாருங்க, இந்த இதுக்கு வந்து ஒய் தான் ஒய் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே இன்னொரு டைப்பை பண்ணலாம். என்னதுன்னா இப்போ வந்து உங்கள் ஸ்கூல் அட்டண்டன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நேம் ஈக்குவல் டு நீங்கள் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். டபுள் கோட்டேஷன் ஜோதிக் மடி டபுள் கோட்டேஷன் கமா மடி இன்னொரு நேம் என்ன போடலான்னா டபுள் கோட்டேஷன் மடி இன்னொரு நேம் என்ன போடலாம், மடியோ. இந்த மாதிரி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாரி, இதாகிடுச்சு. இப்போது பிரிண்ட் லென் NAME இப்படி கொடுத்து ரன் பண்ணால் வந்து 3ன்னு வரும் ஆன்சர். பாருங்கள் 3. இப்போ இந்த 3ல் என்னோடது இந்த குணான்னு மட்டும் பிரிண்ட் ஆகணுன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா இதோட இது வந்து 3 2 ஓகேங்களா. இப்போது int print NAME நேம் இந்த ப்ராக்கெட் அப்புறம் 2. இப்போ ரன் பண்ணால் நம்மளுக்கு அது குணான்னு மட்டும் பிரிண்ட் ஆகும். இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். பாருங்கள், சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஜோதிக்கு வந்து ஜீரோக்கு இதாகும், குணாங்கர் வந்து 2. அப்போ 3னா ரகு 3 தான் வரும். நம்ம 1 தான் போடணும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். குணா அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் வந்து டிஃப் ஃபங்க்ஷன், லேம்டா ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.